63 ஒருத்தர் தான் ஆனாய நாயனார். காவிரி பாயிற சோழவள நாட்டில் உள்ள திருமங்கலம் அப்படின்ற ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. கிருஷ்ணர் பிறந்த ஆயர் குலத்தில் தான் இவரும் பிறந்திருக்காரு. ஆயர்குல தொழிலான மாடு மேய்க்கிறது தான் இவரோட தொழிலும். நிறைகளை மேய்ப்பதால் இவர் பேர் ஆனாயர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். தினமும் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு உடம்புல விபூதி எல்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் அவர் சிவபெருமானை வணங்கிட்டு தான் இவரோட தொழில் செய்ய இவர் கிளம்புவார். தினம் காலையில் மாடுங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இவர் மாடு மேய்க்க கிளம்புவார். மாடுங்களுக்கு நல்ல புல் இருக்க இடமா பார்த்து புல் மேய விடுவார். அதே மாதிரி நல்ல நீர்வளமாக பார்த்து தண்ணி காமிப்பார். மாடுங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அவர் போடுவார். மாடுங்களை நோய்கிட்ட இருந்து பத்திரமா பார்த்துப்பாரு. அதே மாதிரி மற்ற விலங்குகிட்ட இருந்தும் அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. சாயங்காலம் ஆனால் மாடுங்களெல்லாம் அதோட வீட்டுக்கிட்ட போயிட்டு பத்திரமா விட்டுருவாரு. ஆயர்குலர் கிருஷ்ணர் போலவே இவரும் நல்லா புல்லாங்குழல் வாசிப்பார். இதுதான் இவரோட சிறப்பு. மாடு மேய்க்கும் போது கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் இவர் அவர் புல்லாங்குழலை எடுத்து நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை வாசிப்பார். மழை காலத்தில் ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது அவர் சரக்குன்ற மரத்தை பார்க்குறாரு. அந்த சரக்குன்ற மரத்தில் தொங்குற கொன்றை பூவெல்லாம் சரசரமாக தொங்குது. அவர் அவர் பார்வைக்கு அந்த மரம் பார்க்க சிவபெருமான் அப்படியே சரக்குன்ற மாலை அணிந்த மாதிரியே இருந்தது. பார்த்த உடனே அவர் சரக்குன்ற மரத்தை வலம் வந்தார். வலம் அப்படியே அங்கே உட்காந்து சிவபெருமான் மேலே இருக்க பக்தியில் மேமறந்து போய் அவர்கிட்ட இருக்க சிறந்த புல்லாங்குழல் எடுத்து நமசிவாய மந்திரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இசையை கேட்ட ஆயர்குல மக்கள் அவங்க வேலையை எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு அந்த இசையை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதை அப்படியே மேமறந்து போய் கேட்குறாங்க. அதே மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுங்க, அப்புறம் பால் குடிச்சிட்டு இருந்த கண்ணுக்குட்டிங்க எல்லாமே அங்கே சுற்றி நிற்குது. அதே மாதிரி பகைமையில் உள்ள எல்லா விலங்குகளும் அங்கே ஒன்று கூடி நிற்கிறாங்க. அவங்களோட பகைமையை மறந்து இந்த இசையில் அப்படியே மேமறந்து போய் அதை கேட்டுட்ருக்காங்க. சிங்கம், மான், புலி, கரடி, யானை, பாம்பு, மயில் எல்லாருமே அவங்க பகைமையை மறந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று பக்கத்தில் நின்று அந்த இசையில மறந்து போய் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இசைக்கு மயங்காதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த இசை தேவர்கள் வரைக்கும் போய் தேவர்களும் மயங்கி இன்னும் மேலே போய் கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் வரைக்கும் இந்த இசையை கேட்டு சிவபெருமானும் மயங்கி இந்த இசையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட பூமிக்கு காட்சி தராரு. இந்த இசையில் மயங்கிய சிவபெருமானும் நான் தினமும் இந்த இசையை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாய நாயனாரை அவரோடையே அப்படியே கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு.